ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாப்பூஸ் லவ். நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறவெல்லாம் பறந்து ஓடிரு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ரெகுலராக பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்படியே சாப்பிட்டு இதுவாக இருக்கும். ஆனால் குழம்பு வகையில் இவ்வளோ குழம்பு வகையை ஒரே இடத்துல சாப்பிட முடியுமான்னு பார்த்தா எஸ், கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் தான் ரெட்ரோ சங்கர். அண்ட் ரெட்ரோ சங்கரில் அவங்களுடைய மண்பானை சமையல் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இங்கே நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்ல போகிறேன். பட் இப்போது ஸ்டார்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இது காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாருக்குமே. ஸோ இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தாலும் சாப்பிட்லாம், நான்வெஜ் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ணும். மஸ்ட் ட்ரை ஸ்பாட். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஜஸ்ட் கோயிங் டு வீடியோ. சிக்கன் மல்லி சிக்கன் 65 பெப்பர் சிக்கன் சிக்கன் மசாலா நாட்டுக்கோழி சீஃபுட்ல பிரான் வந்தோம் நட்டு பார 65. எப்போவுமே நம்ம ஹோட்டல்லாம் போனோம்னா இலையில கொடுப்பாங்க. பட் இங்கே வாழை இலையில நம்ம எப்போவுமே வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதில் நிறைய சத்தான ஆகாரங்கள்லாம் இருக்குது. தட்டில் சாப்பிட்றதோட வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேஸில் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால எப்பவுமே காரைக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாட் செட்டிநாடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வெஜ்ஜோட இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த ஒரு ஃபுட்டோட ஃபுல்ஃபில் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. காய்கறியோட காயும் கறியும் சேர்ந்து சாப்பிடணும்னு. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் மண்டி. மண்டி வெரி ஃபேமஸ் ஃபார் செட்டிநாடு ஸ்டைல். ஸோ தென் இது புடலங்கா பொரியல் அண்ட் திஸ் இஸ் நெத்திலி கருவாடு தொக்கு. ஸோ இது பேசிக். அப்படியே சுட 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 சாதத்தில் வைப்பாங்க. எத்தனை மணிக்கு வந்தாலுமே சரி இந்த மாதிரி உங்களுக்கு சுட சுட ரைஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னென்ன வகை ஆஃப் குழம்பெல்லாம் இருக்குது, தொக்கு இருக்குன்னு. ஸோ நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த நெத்திலி கருவாடு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே கருவாடு சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும்போதுலாம் கருவாடே ரிப்பீட் மோடில் போனேன். ஸோ பார்க்கலாம். கருவாடு செமையாக இருக்கு. அந்த கருவாடு ஃப்ளேவரே அந்த உப்பு அதிகமாக இருந்தால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லு சாப்பாடு சும்மா சூப்பராக இருக்கு. ஸோ இது மல்லி சிக்கன். ஸோ நார்மல் 65 சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி கோயிங் ட்ரை மல்லி சிக்கன். நார்மலாக சாப்பிட்ற மாதிரி 65 மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லைட் டேஸ்ட் மாறுது, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் தொக்கு ட்ரை பண்ண போகிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நீங்களே சாப்பிட்ருப்பீங்களா? வீட்டில் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க.
பா பயங்கர ஹெவியாக இருக்குது. சாப்பாடை மூண்டு பார்க்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஃப்ளேவருக்காக நான் பண்ணேன். இருங்க கொஞ்சம் பிசைஞ்சுக்கிறேன். ஓகே, ரெடி. ஆல்சோ we have prawn here. ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே இந்த ஊருக்கு கொண்டு போகிற ஸ்டைல் மாதிரியே இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஊரை மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். லைக் காரைக்குடி அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட் இங்கே இருக்குது. ஸோ தோஸ் ஆர் காரைக்குடியன்ஸ், ப்ளீஸ் ட்ரை if you missed காரைக்குடி. பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் காரமே இல்லை. காரமே இல்லைன்னா சாப்பிட்ற அளவு காரம் இருக்குது. அண்ட் இது வந்து ப்ரான். ப்ரானுமே சும்மா சூப்பராக இருக்கு. நைஸ். எப்பவுமே மண்டி இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஸோ மண்டி நான் இதோட ஸ்பெஷலாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் இந்த சிக்கனோட தொக்கு வந்து சூப்பராக இருக்கு. எனக்கு ஓம் ஸ்பெஷல் மாதிரி இருக்கு, ஹோம் டவுன் ஸ்பெஷல் மாதிரி. நெக்ஸ்ட் நம்பர் 2. செகண்ட் ரவுண்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், சாரி தேர்ட் ரவுண்ட் என்ன சாப்பிட போகிறோம்னா வந்து காடை தொக்கு. ஸோ அப்படியே செம்ம ஜூஸியாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் we have special one. இதுதான் வந்து காடை ஃப்ரை. பாதி சாப்பிட்டு பாதி அப்படி இருக்கு. ஸோ காடை ஃப்ரையோட சேர்த்து சாப்பிட போகிறோம். காடை தொக்கு ப்ளஸ் காடை ஃப்ரை. ஸோ காடை ஃப்ரை. ஸோ எப்பவுமே சிக்கன் 65 சாப்பிட்றவங்களுக்கு வித்தியாசமான காடை ஃப்ரை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வெளில வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டில் காடை பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, பட் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, குழம்பா வைப்பாங்க. ஸோ காடை ஃப்ரை நான் சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. உங்களுக்கு வந்து டேஸ்ட் ஆஃப் த இது வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சேஞ்சஸ் இருக்கும். ராஜ்கிரண் இந்த மாதிரி சாப்பிடவா? ஸோ ஃபோர்த் ரவுண்ட் நம்ம என்ன சாப்பிட்றோம்னா வந்து N ஃபார் நண்டு குழம்பு. பாட்லேயே நம்மளுக்காக ஒரு டிஃபரன்ஷியேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இது நண்டு மட்டும் தான் குழம்பா இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம ராஜ்கிரண் பரம்பரை அப்படியே குழம்பை ஊற்றி அப்படியே அடி அடிப்போம். ஸோ பெசஞ்சாச்சு ஒரு வழியா. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நண்டு சாப்பிடும் போது அந்த இதோட பேர் வந்து வெந்தயம், அதோட கசப்பு தெரியுது. ஸோ சூடுங்கிறதுனால வந்து வெந்தயம் வந்து குளிர்ச்சி பண்ணும் அப்படிங்கிறதுனால அதோட காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால குழம்புல வந்து நம்மளும் சாப்பிடணும் கொஞ்சம் லைட்டாக, வெறும் குழம்போடு சாப்பிடலாம் அப்படி இருக்குது. மேபி நீங்கள் சைடு சாப்பிடும்போது அந்த மாதிரி கசப்பு தெரியாது. ஸோ சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமா?
சிக்கனோடு சாப்பிடுவோம். சிக்கன் அண்ட் நாட்டு சாரி நண்டு குழம்பு. நான் சொன்னதான், நீங்கள் ஏதாவது சர்ச்சை சாப்பிடும்போது நண்டோடு சேர்ந்து சாப்பிட தெரியாது. நண்டு இல்லாமல் வெறும் குழம்போடு சாப்பிடும்போது யூ வில் ஃபீல் தட் கசப்பு. எஃப் ஃபார் ஃபிஷ். என்னடா சின்ன குழந்தை மாதிரி சொல்கிறால. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது ஃபிஷ் குழம்பு. ஸோ எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து காவங்கிற மீன் நான் ஃபிஷ் மார்க்கெட் போய் வாங்கும்போதே நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் தான் வாங்குவீங்க, நான் நீங்கள் தான் வாங்குவேன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? ஏன்னா என்ன மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது ஃபிஷ். இங்கே வந்து சைட் டிஷ் வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்போம் இல்லையா, லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து வஞ்சரம் இருந்துச்சு. பட் வஞ்சரம் இஸ் யூஷுவல், நம்ம எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிடுவோம். ஸோ அதனால we didn't eat that one. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் வந்து சாப்பிடாததெல்லாம் ட்ரை பண்ணோம். லெட்ஸ் ஈட். நல்லா இருக்கு, ஆவரேஜ் தான். மீன் குழம்பு ஆவரேஜ் பார்க்க. நான் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வரல. இப்போ வந்து மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்போட கலரே வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கு. கைண்ட் ஆஃப் குருமாவோட கன்சிஸ்டன்சியில் குருமா மாதிரியே இருக்கு, ஆனால் அது குருமா கிடையாது, மட்டன் குழம்பு. டேஸ்ட் பண்ணுவோமா? எல்லாத்துலேயுமே தேங்காய் அரைச்சி போட்டு நல்லா ரிச்சாக இருக்குது. அதோடைய ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை ஸ்பைசஸாக இருக்கட்டும். மட்டன் நல்லா இருக்கு. நைஸ். ரொம்ப ஹைப் கொடுக்கக்கூடாது. மட்டன் குழம்பு மாதிரி இருக்கு. இப்போ எத்தனாவது ரவுண்ட்னே எனக்கு முதல்ல தெரில. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து நாட்டுக்கோழி குழம்பு. நம்ம தொக்கு வகையை சாப்பிட்டு நாட்டுக்கோழி குழம்பா சாப்பிடும் போது எப்படி இருக்கு? நார்மல் குழம்புக்கும் பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நாட்டுக்கோழிலாம் வந்து தண்ணியாக வைப்பாங்க, குழம்பே திக்காக வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த குழம்பு வந்து தொக்கா இல்லாமல் தண்ணியாக இருக்குது. ஏன்னா நேச்சர் ஆஃப் நாட்டுக்கோழியே தண்ணியாக வச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நாட்டுக்கோழி குழம்பு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் குழம்பு, தொக்கு, ப்ரான் தொக்கு. ஆஹா, பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம இந்த ப்ரான் கிரேவிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எப்போவுமே நம்ம வீட்டில் குழம்பு வைக்க மாட்டாங்க, கிரேவியை தொக்காக தான் வைப்பாங்க. அந்த தொக்கு அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரானோட நம்ம ஆல்ரெடி ப்ரான் வாங்கினோம்ல, அதோட இதுவுமே தான் இருக்குது. ப்ரான் அவை கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கணும், நாட் இனிப்பு, அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த நண்டு ப்ரான்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கலந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். ரெடியா? சொல்கிறேன். ஸோ ஃபைனல் ரவுண்ட். எப்போவுமே என்ன சாப்பிட்டாலும் சரி, செரிக்கிறதுக்கான வேலைகளும் பார்க்கணும். ஸோ கடைசியாக குளிர்ச்சியாக இப்போ நம்ம நிறையா சாப்பிட்டோம்ல, பாடி ஹீட் பண்ணுற மாதிரி. ஸோ நவ் டைம் டு டேக் அ கூலிங் தெரப்பீஸ். ஸோ சாப்பிடும் போது கண்டிப்பாக தயிர் ரசம்லாம் கண்டிப்பாக மஸ்ட், ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், எவ்வளோ ஹெவியாக வேணால் சாப்பிட்லாம். கண்டிப்பாக முடிக்கும் போது ஃபினிஷிங் டச் இது எல்லாமே இருக்கணும். ஸோ தயிருக்கு வந்தாச்சு.
இதை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கலாய்ப்பாங்க. நான் தயிரே சாப்பிட மாட்டேன். நான் இப்போ சாப்பிடுவேன். இந்த வீடியோவில் நான் மட்டும் தான் பேசினே இருக்கேன்ல, ஏன்னா நம்ம கூட யார் இருக்காங்க தெரியுமா? ஜூம் பண்ணி பாருங்க, யாருன்னு தெரியும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ ரசம் தான் லாஸ்ட் ஃபைனல் ரவுண்டு. ஸோ ரசத்தோடு நம்ம இன்றைக்கி ஒரு எபிசோடை வந்து முடிக்க போகிறோம். சில ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க நல்ல வீடியோ போடலன்னு. ஸோ இப்போது இனிமேல் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி சாப்பிட்டு உங்கள் எனர்ஜி ஏற்றுன மாதிரி நீங்களும் என்னை பார்த்து எனர்ஜியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. ஓகே, மறக்காமல் பாப்புஸ் லெவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். பிஃபோர் எண்டிங் இந்த நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ஃபேவரட்டான தேன் முட்டாய் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கம்ப்ளீஷனை தான் வந்து இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு அண்ட் கொஞ்சம் ஸ்வீட் அதுக்கலாம். எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லை. கிரேப் சீட், வாழைப்பழம் அண்ட் தேன் முட்டாய். கம்ப்ளீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.